மனிதர்களை மனிதர்களாக பார்க்காத, ஏற்றத்தாழ்வுகளின் வழியாக பார்க்கிற அந்த நிலத்துல இருந்து, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து, பீகார் போன்ற இடங்கள்ல இருந்து வரக்கூடிய ஆளுநருக்கு இந்த மண்ணினுடைய தன்மைகள் புரியல. கள்ளழகர் வைகை ஆத்துல இறங்கினார்னா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மோர்பந்தல் வைத்து, நீர்பந்தல் வைத்து வரவேற்கிறான். ஆளுநர் போனா கூட அவருக்கு ரசனா கொடுப்பாங்க. மாற்று கருத்து இருக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எப்படி நம்ம தேநீர் விருந்துக்கு திமுக போகணும்னு சொல்ற கடைசி நேரத்துல அதே தன்மையோட தான் அங்க இருக்கிறவன் இருப்பான். பிள்ளையார் ஊர்வலத்தை கொண்டு ஒரு குறுக்கு சந்துக்குள்ள, மசூதி இருக்கிற சந்துக்குள்ள போய் கொட்டடிச்சோம்னா, மேல அடிச்சோம்னா அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. நம்மாலே ஒரு ஆள் சங்கியை விட்டு ஒரு கலவரத்தை உருவாக்கிறான், ஒரு கல்லை விட்டு எரிஞ்சோம்னா குழப்பம் விளைவிச்சிடலாம் அப்படின்னு இவங்க திட்டம் போட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பள்ளிவாசல்ல இருந்து நாங்க வரவேற்பு தர்றோம். சமூக நல்லிணக்கம் என்பது இங்கு ஒரு இயல்பான விஷயமாக இருக்கிறது. அவங்களுக்கு அது புரியல. இந்த டிஃபரன்ஸ் இங்க உருவாக்குனது யாரு? அப்படி யாருங்கிற விஷயத்தை மட்டும் நீங்க கேட்டீங்கல்ல, இதை கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு கட்சியே நடத்துறாங்க தமிழ்நாட்டுல, கமலாலயத்துல.